ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ உபாஸ்மஹே. ஞானானந்தமயமாக இருப்பவரும் நிர்மலமான ஸ்படிகம் போல துல்லியமாக பிரகாசிப்பவரும் சர்வ வித்தைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவருமான ஹயக்ரீவரை வணங்குகின்றேன். நம்ம மாணவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கணும்னா ஹயக்ரீவரோட அருள் மிகவும் தேவை. ஓம் தம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இந்த மூல மந்திரத்தை சொல்லி வியாழக்கிழமையன்று ஹயக்ரீவ பெருமானுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி ஹயக்ரீவ பிண்டி எனும் இனிப்பு செய்து அர்ச்சித்து வழிபட அவரது திருவருளால் மாணவ மாணவிகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள். ஆலயங்களில் ஹயக்ரீவர் பூஜை செய்து அந்த பேனாவை வைத்து பூஜித்து எடுத்து சென்று தேர்வு எழுதுவதால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கடலூருக்கு அருகில் உள்ள திருவந்திபுரத்தில் ஔஷதகிரி குன்றின் மேல் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். சென்னை செங்கல்பட்டு வழியில் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள செட்டி புண்ணியம் திருத்தலத்தில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் சுவாமி தேசிகனால் ஆராதிக்கப்பட்டவர் அருள் பாலிக்கின்றார். புதுச்சேரியிலும் ஹயக்ரீவர் ஆலயம் உள்ளது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ணா நகரில் ஸ்வர்ணமயமான கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் அருள் புரிகின்றார். உயர்ந்த கல்வி செல்வத்தை நல்கும் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானை அனுதினமும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதனால் நானிலம் போற்றும் கல்வியை நாம் பெற்று உய்வடையலாம். கல்வியும் ஞானமும் மானிடருக்கு இரு கண்கள் போன்றவை. இவற்றை உலக மாந்தர்களுக்கு அருளும் பொருட்டே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரிமுகனாய் ஸ்ரீ ஹயக்ரீவர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளினார். கல்விக்கடவுள் சரஸ்வதியின் குரு ஸ்ரீ ஹயக்ரீவர். இவரே வேதங்களை முறைப்படுத்தியவர். பிரம்மதேவனுக்கு வேதங்களை அருளிச் செய்தவர். மதுகைடவர் என்னும் அரக்கர்கள் வேதங்களை பூமாதேவியும் பூமிக்கடியில் ஒளித்து வைக்க மகாவிஷ்ணுவானவர் ஹயக்ரீவராக தோன்றி அந்த வேதங்களை மீட்டு எடுத்து வந்து தன் மூச்சுக்காற்றால் சுத்தப்படுத்தி பிரம்மதேவனுக்கு தந்தருளினார். ஸ்ரீ ஹயக்ரீவர் பரிமுகத்துடன் அவதாரம் எடுத்தபோது அவரது மூச்சுக்காற்றுப்பட்டே வேதங்கள் புனிதமடைந்தன. நாமும் ஹயக்ரீவரை அனுதினமும் வேண்டிக் கொள்வோம். நம் மாணவர்கள் பரீட்சையில் பிரத்யேகமாக வெல்வதற்கு ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி அவர்களையும் வேண்டிக் கொள்ளச் செய்வோம். ஞானானந்தமய ஸ்வரூபமாக திகழும் ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருளால் சகலவிதமான கலைகளும் நமக்கு சித்திக்கும். நன்றி. வணக்கத்துடன் திருமதி பிரவீனா.